வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க சுபாஷினி மிஸ் பேசுறேன். அறிஞர் அண்ணா பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் வாலாஜாபாத்ல இருந்து. நம்ம இப்போ லெசன் 1 பார்க்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம லெசன் நம்பர் 1 லாஸ் ஆஃப் மோஷன், அதுல என்ன இருக்கு அப்படிங்கிறத படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னலாம் அதுல நம்ம இந்த லெசன்ல என்னெல்லாம் மெயினா வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன்னா என்ன, இனர்ஷியால இருக்க டைப்ஸ் என்ன, அப்புறம் வந்து 3 லாஸ் ஆஃப் மோஷன் என்னென்ன, அதுக்கப்புறம் டெஃபினிஷன்ஸ் இருக்கு நிறைய, ஃபோர்ஸ், மொமெண்டம், இம்பல்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட், அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ், தென் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். வாங்க லெசனுக்குள்ள போலாம். ஓகே, லெசன் 1 பேஜ் 1 எடுத்துக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். இதுல இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம 6 to 9th படிச்சது ரெஸ்ட்னா என்ன, மோஷன்னா என்ன, இது ரெண்டும் இன்டர் ரிலேட்டட் டேர்ம்ஸ் தானே. அதுக்கப்புறம் வேற என்னென்னலாம் படிச்சோம்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷனை பத்தி படிச்சோம். லைக் லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், இதெல்லாம் படிச்சோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல் மூவ் ஆயிட்டே இருக்குன்னா அது எப்படி வந்து ரெஸ்ட்டுக்கு வரும், அதாவது how the moving body comes to rest அப்படிங்கிறது. அடுத்தது வந்து how the rest object is in motion, ரெஸ்டா இருக்கிறது எப்படி வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு, எப்படி அதுக்கு அடுத்தது நம்ம வந்து வாட் ஸ்பீட் அப் ஆர் ஸ்லோ டவுன் த பாடி, எப்படி வந்து ஒரு பாடி வந்து ஃபாஸ்டா மூவ் ஆகுது அதுக்கப்புறமா ஸ்லோ ஆகுது. இது எல்லாத்துக்கும் ஆன்சர் என்ன? ஃபோர்ஸ். ஃபோர்ஸ்னா நீங்க ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, புஷ் ஆர் புல் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ஃபோர்ஸை பத்தி நிறைய படிச்சு நல்லா சொன்னவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சொல்லலாம்ல, ஃபாதர் ஆஃப் பிசிக்ஸ், ஃபாதர் ஆஃப் சயின்ஸ், யார் அவரு? சர் ஐசக் நியூட்டன். அவர் தான் 3 லாஸ் ஆஃப் மோஷனை பத்தி சொல்லியிருக்காரு. நம்ம இன்னும் டீட்டெயிலா படிப்போம் அந்த 3 லாஸ் ஆஃப் மோஷன்ல. நெக்ஸ்ட் இந்த 3 லாஸை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஸ்டடியை பத்தி, அதாவது இப்போ எது எது நீங்க சயின்ஸ்னு எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ் இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பாட்னி இருக்கு, ஜுவாலஜி இருக்கு. இப்போ பாட்னினா ஸ்டடி ஆஃப் பிளான்ட், ஜுவாலஜி ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ், லிவிங் பீயிங்ஸ்னு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி பிசிக்ஸ்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெக்கானிக்ஸ், அப்புறமா ஸ்டாட்டிக்ஸ், டைனமிக்ஸ்னு பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாக்குறோம். இது உங்க பேஜ் 2ல இருக்கு, உங்க புக்ல வந்து பேஜ் 2ல இருக்கு. மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஒரு பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ். எதுல இந்த பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் எ பிரான்ச் ஆஃப் பிசிக்ஸ் தட் டீல்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஃபோர்ஸ், ஒரு ஆப்ஜெக்ட் ஸ்டேஷனரியா இருக்கு, அந்த ஆப்ஜெக்டை வந்து நீ ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணும், நகரும், மூவ் ஆகும். அந்த அப்போதான் அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகும், மூவ் ஆகும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஸோ மெக்கானிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, it is a study of branch of physics that deals with the effect of force on body. ஓகே, இப்போ இந்த மெக்கானிக்ஸை பத்தி படிச்சோம். மெக்கானிக்ஸை திருப்பி வந்து 2 சப்டிவிஷன்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு ஸ்டாட்டிக்ஸ், இன்னொன்னு வந்து டைனமிக்ஸ். ஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, டீல்ஸ் வித் பாடிஸ் அண்டர் அட் ரெஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா, அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ், ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் ரெண்டுமே தான், ஸ்டாட்டிக்ஸும் டைனமிக்ஸும். ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கிறத பத்தி படிக்கிறது ஸ்டாட்டிக்ஸ். அதே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட்ல இருக்கிறத பத்தி படிக்கிறது, அது பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைனமிக்ஸ். ஸோ டைனமிக்ஸ் உடைய 2 டிவிஷன், ஒன்று கைனமேட்டிக்ஸ், ஒன்று கைனெட்டிக்ஸ். கைனமேட்டிக்ஸ்னா என்னன்னா, மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். எதனால ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிற ரீசன் தேவையில்லை, இருந்தாலும் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு, அத பத்தின படிப்பு தான் வந்து கைனமேட்டிக்ஸ். அடுத்தது கைனெட்டிக்ஸ் அப்படின்னா என்னன்னா, மோஷன் ஆஃப் பாடிஸ் வித் காஸ் ஆஃப் மோஷன். அதாவது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்குன்னா எதனால இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பத்தி படிக்கிறது வந்து கைனெட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேஜ் 2 எடுத்துக்கோங்க. அதுல ஃபோர்ஸ் அண்ட் மோஷனை பத்தி சொல்றேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட் அரிஸ்டாட்டல் என்ன சொல்லியிருக்காரு, இஸ் எ கிரேட் பிலாசபர் அண்ட் சயின்டிஸ்ட். அதாவது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்தி பாடிஸ்
இஸ் ரெஸ்ட் அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரெண்டு விஷயம், ஒண்ணு வந்து நேச்சுரல் மோஷன், இன்னொன்னு வயலண்ட் மோஷனை பத்தி சொல்லியிருக்காரு. வாட் இஸ் நேச்சுரல் மோஷன்? நேச்சுரல் மோஷன் இஸ் அதர்வைஸ் கால் ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட் மோஷன். அப்படின்னா என்ன? மூவிங் பாடிஸ் கம் டு ரெஸ்ட் நேச்சுரலி வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னலா ஃபோர்ஸ் கொடுக்கவே வேண்டாம், தன்னைத்தானே அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணுமா, வந்து ரெஸ்ட், அதாவது ஒரு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல நின்றுடும். ஒரு பால் எடுத்துக்கோங்க, அந்த பாலை வந்து நீங்க புல் பண்றீங்க. புல்லுனா என்ன? நீங்க அதை வந்து அடிக்கிறீங்க. அப்படி அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பால் மூவ் ஆகும், அப்படியே நகர்ந்துட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்ணும், நின்றுடும். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நீங்க என்ன பண்றீங்க, ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட், இவ்வளவுதான் ஃபோர்ஸ் கொடுத்தா இவ்வளவு தூரம் போகுது, நின்றுடுது, அவ்வளவுதான். அதால நேச்சுரல் மோஷன் என்ன? ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட். ஃபோர்ஸ் வந்து இவ்வளவு கொடுக்கணும்ன்றது கிடையாது. மூவிங் பாடிஸ் கம் டு ரெஸ்ட் நேச்சுரலி வித்தவுட் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அடுத்தது வயலண்ட் மோஷன். வயலண்ட் மோஷன்னா என்ன? ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். இது வந்து ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆகி இருக்கு. ஒரு ஆப்ஜெக்ட் இவ்வளவு தூரம் நகரணும், ஒரு பால் இவ்வளவு தூரம் நகரணும்னா, இங்க இருந்து நீ சிக்ஸர் அடிக்கணும்னா அந்த பேட்டால எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுத்து அடிச்சா மட்டும்தான் சிக்ஸர் போகும். அதுதான் வந்து வயலண்ட் மோஷன், ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு மூவ் ஏ பாடி ஃப்ரம் ரெஸ்ட் டு மோஷன். ஸோ இது வந்து ஒரு பாடி ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு, அதுல இருந்து நீ மூவ்மெண்ட் மோஷன்ல வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபோர்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும். அது பேரு தான் வயலண்ட் மோஷன் ஆர் ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். ஸோ திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். நேச்சுரல் மோஷன்னா ஃபோர்ஸ் இண்டிபெண்டன்ட், வயலண்ட் மோஷன்னா ஃபோர்ஸ் டிபெண்டன்ட். இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தன்னைத்தானே ரெஸ்ட்டுக்கு வந்துடும் கொஞ்ச நேரத்துல அப்படின்னு சொல்லிடுறாரு. எது? நேச்சுரல் மோஷன். வயலண்ட் மோஷன் என்ன? நீங்க அடிக்கிறீங்க, எவ்வளவு தூரம், சிக்ஸருக்கு போனோமா ஃபோருக்கு போனோமான்னு ஒரு ஆப்ஜெக்ட பார்த்து அடிக்கிறத பொறுத்து அந்த ஆப்ஜெக்ட் ஆனது நகரும் அப்படிங்கிறாரு. அடுத்தது அது மட்டும் இல்ல, இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, when two bodies of heavier mass dropped from a height, heavier body will reach the ground first. அப்படின்னா என்ன சொல்றாரு? ரெண்டு கல் எடுத்துக்கோங்க, இல்ல ஒரு கல் எடுத்துக்கோங்க, ரெண்டு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. ஆப்ஜெக்ட் கல்லு ஒண்ணு, பெரிய பால் ஒண்ணு, ரெண்டுத்தையும் ஒரு ஹைட்ல இருந்து தூக்கி போடும் போது எது ஃபர்ஸ்ட் கீழே விழும்? அந்த கல்லு தான் வந்து கீழே விழும். ஏன்? அது வந்து அதோடைய மாஸ் வந்து அதிகமா இருக்கிறதால அது கீழே விழும் அப்படிங்கறத பத்தி இவரு சொல்லியிருக்காரு. சோ நெக்ஸ்ட் என்ன வருதுங்கிறத பாப்போமா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து அரிஸ்டாட்டில் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அடுத்து அவரை தொடர்ந்து கலீலியோ, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, கலீலியோ கான்செப்ட் ஆன் ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் இனர்ஷியா, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு நம்ம இப்ப பாப்போமா? அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து earthy bodies are either at rest or in uniform motion. உலகத்துல இருக்க எல்லா பொருளும் ஒண்ணு ரெஸ்ட், ஓய்வு நிலையில இருக்கும், அப்படி இல்லைன்னா இயக்க நிலையில இருக்கும் அப்படிங்கிறாரு. either at rest or in uniform motion. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது படிச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து 2 மார்க்ஸ் அண்ட் 4 மார்க்ஸ்ல வருது, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ a body is in second point, a body is in motion, move until an external force is applied. அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அது மூவ் ஆயிட்டு இருக்கு, திருப்பி ரெஸ்ட்ல வந்து நின்னுடும், திருப்பி அது மூவ் ஆயிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னலா திருப்பி போய் அந்த ஆப்ஜெக்ட ஃபோர்ஸ் கொடுத்து தட்டி விட்டாதான் திருப்பி அது மூவ் ஆயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். a body is in motion, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ்மெண்ட்ல இருக்கு அப்படின்னா எது வரைக்கும்? எக்ஸ்டர்னலா நீ ஃபோர்ஸ் கொடுத்து அதை நிறுத்துற வரைக்கும் அது என்ன பண்ணுதான், அது வந்து தட்டி விட்டா அது போயிட்டே இருக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. செகண்ட், a body is in motion, moves until an external force is applied. தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, when force is applied on bodies, they resist any change in their state is called inertia. very very important 2 mark question. இது என்ன தேர்ட் பாயிண்ட் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க ஒரு ஆப்ஜெக்ட்ல, நான் பாடிஸ்ங்கிறதா ஆப்ஜெக்ட்னு சொல்றேன். தி ரெசிஸ்ட், ரெசிஸ்ட்னா என்ன? எதிர்த்து செயல்படுதான். எதுக்கு? அந்த ஒரு ஸ்டேட்ல இருந்து, அந்த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து அதை வந்து ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன் மாத்துறதுக்கு எதிர்த்து செயல்படுது. அததான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனர்ஷியா அப்படின்னு சொல்றாங்க. when force is applied on bodies, they resist any change in their state is called inertia. அடுத்தது வந்து நாலாவது பாயிண்ட். in vacuum, when an object is dropped with a different size, mass and shape, all fall in same rate and reach the ground at the same time. இப்போ ஏற்கனவே அரிஸ்டாட்டில பத்தி சொல்லியிருக்கேன். அவர் என்ன சொன்னாரு? ஆப்ஜெக்ட போட்டா என்ன ஆகும்னா
அதிக கனம் உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்யூம் வெற்றிடம். வெற்றிடத்துல வந்து நீங்க ஒரு ஆப்ஜெக்ட டிராப் பண்ணீங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸ்ல மாஸ், அதோடைய மாஸ் ஷேப் எல்லாமே வேற மாதிரி இருந்ததுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே மூணும் ஒரே டைம்ல தான் வந்து தரையை தொடும், கிரவுண்ட்ல வந்து விழும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேம்மா, அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். அடுத்தது பேஜ் நம்பர் 2ல 1.2 இனர்ஷியா அதை பத்தி படிக்க போறோம். இப்ப இனர்ஷியானா என்னன்னு ஏற்கனவே சொன்னேன், இருந்தாலும் திருப்பி இதுல வந்து உங்களுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு சொல்றேன். when a மூவிங் பஸ், இப்போ பஸ் மூவ் ஆயிட்டே இருக்குன்னா சடன் பிரேக் போட்டா என்ன ஆகும், நம்ம வந்து முன்னாடி விழுவோம் இல்லையா? அதே மாதிரி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டே இருக்கு, அதை வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம என்ன ஆகும், பின்னாடி போவோம் இல்லையா? ஸோ இது என்ன ஆகுது, லீன் பேக்வர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இன்னொன்னு இனர்ஷியா ஆஃப் மோஷன். ஓய்வு நிலையில இருக்கிறது, இன்னொன்னு வந்து இயக்க நிலையில இருக்கிறது. ஸோ இதோடைய ப்ராப்பர்ட்டியை பத்தி நம்ம படிக்கிறோம். என்ன அப்படின்னா the property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion. ஒன்னு ஓய்வு நிலை, ஒன்னு ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்ல ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருந்து டிஸ்டர்ப் பண்ணாலோ நம்ம என்ன பண்றோம், அதுக்கு ஏத்த மாதிரி அதை எதிர்த்து எதிர்த்து செயல்படுறது. அதை தான் வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா inertia. Unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. So திருப்பி இன்னொரு வாட்டி சொல்றேன். The property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia. ஓகே, இப்போ இதுல வந்து இனர்ஷியால உங்களுக்கு ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு சடன் பிரேக் போட்டா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடி லீன் ஆகுறோம் இல்லையா, முன்னாடி விழறோம். அது அடுத்தது வந்து என்ன பிக்சர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கிளாஸ்ல வாட்டர் ஃபில் பண்ணிருக்கு, அது மேல ஒரு கார்ட்போர்ட் இருக்கு, அதுக்கு மேல வந்து லெமன் வச்சிருக்காங்க. இப்ப நம்ம அந்த கார்ட்போர்டை மட்டும் புல் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த ரெண்டு லெமனும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ்ல வந்து விழுந்துடுது. ஸோ இது ரெண்டும் வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இனர்ஷியா. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா the property of a body to resist any change in the state of rest or state of uniform motion unless it is influenced upon by an external unbalanced force is known as inertia அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்டர்னலா நீங்க வந்து ஃபோர்ஸ் அப்ளை பண்றீங்க, எப்படி அந்த கார்ட்போர்டை இழுக்கிறீங்க, இழுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா மேல ரெஸ்ட்ல இருக்க அந்த ரெண்டு லெமனும் என்ன பண்ணுது, தண்ணிக்குள்ள விழுது. அதே மாதிரி கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, அந்த காரு வந்து மோஷன்ல இருக்கு, ஆனா வந்து நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க. ஸோ அது சடன் பிரேக் போடும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து முன்னாடி விடுவீங்க, யூ வில் லீன் ஃபார்வர்ட். இதுதான் வந்து இனர்ஷியாக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவை பத்தி பார்ப்போமா. டைப் ஆஃப் இனர்ஷியால என்ன இருக்குன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இனர்ஷியா ஆஃப் மோஷன், இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாடி டு சேஞ்சஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அந்த பொருளை யாருனா வந்து டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் அது என்ன அதே இடத்துல தான் இருக்கும். யாருனா வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணா மட்டும்தான் என்ன ஆகும், அந்த பொருள் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். ஸோ இதுதான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். அதை வந்து எதிர்க்கும் பண்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா நிலையாக உள்ள ஒவ்வொரு பொருளும் தமது ஓய்வு நிலை மாற்றத்தை எதிர்க்கும் பண்பு ஓய்வில் நிலைமம் அப்படின்னு சொல்லுவாங்க, இது தமிழ்ல. ஸோ இங்கிலீஷ்ல நீங்க படிக்கும் போது எப்படி எழுதணும்னா இனர்ஜி ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு கேட்டா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாடினா எதிர்க்கும் பண்புன்னு அர்த்தம். ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட். ஒரு பொருள் ஓய்வு நிலையில இருக்குன்னா அது அதே நிலையில இருக்கும், அன்லஸ் ஆர் அதர்வைஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்து நீ சேஞ்ச் பண்ற வரைக்கும் அது அதே நிலைமையில இருக்கும்ன்றது தான். இப்போ இதுல ஆக்டிவிட்டி 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கு, அது மேல கார்ட்போர்ட், அதுக்கு மேல ஒரு காயின். அந்த காயின் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. நீங்க அந்த கார்ட்போர்டை நகர்த்தும் போது அந்த காயின் வந்து
ஆட்டோமேட்டிக்கா டியூ டு கிராவிட்டியால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உள்ள போகுது. ஆனா ஸ்டில் அந்த காயின் வந்து எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல தான் இருக்கு. கார்ட்போர்டை நகர்த்தினாலும் அந்த காயின் வந்து ரெஸ்ட்ல தான் இருக்கு. இது ஒரு எக்ஸாம்பிள். அடுத்தது வேற நிறைய எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷேக்கிங் த ட்ரீ. ட்ரீ வந்து நீங்க காத்துல நகருது. அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஃபாலிங் டவுன். அது எப்படி தன்னைத்தானே நல்லா பழுத்தா மட்டும்தான் அந்த காயானது என்ன வரும்? மரத்துல இருந்து கீழே விழும். அப்புறம் லீவ்ஸ் ஃபாலிங் டவுன். தன்னைத்தானே என்ன ஆகும்? காத்து அதிகமா அடிக்கும் போது லீவ்ஸ் விழறது. ஸோ நிலையாக உள்ள பொருள், நிலையாகனா என்ன? ரெஸ்ட்ல உள்ள பொருள் ரெஸ்ட்ல இருக்கு. அன்லெஸ் அதர்வைஸ் காத்தோ மழையோ அடிச்சா மட்டும்தான் என்ன பண்ணுமா? லீவ்ஸ் கீழே விழும், ஃப்ரூட்ஸ் கீழே விழும். அதுதான். இதெல்லாம் தான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க. ஸோ இனர்ஷி ஆஃப் ரெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இனர்ஷி ஆஃப் மோஷனை பத்தி பார்க்குறோம். இது என்ன டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அத்லெட் ரன் a லாங் டிஸ்டன்ஸ் பிஃபோர் ஜம்பிங். ஜம்ப் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? எந்த ஒரு அத்லெட்டா இருந்தாலும் எடுத்தோடனே அப்படியே போய் ஜம்ப் பண்ணுவாங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்து அவன் வந்து என்ன பண்றான்? அவனுடைய ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல இருந்து அப்படியே ஓடி வந்து திருப்பி இன்னொரு ஸ்டேட் ஆஃப் மோஷனுக்கு போறான். ஐ ஜம்ப்னா ஐ ஜம்ப் போறான். இல்ல வந்து வேற ஏதாவது ரன்னிங் ரேஸ் ஓடுறான்னா அதுக்கு ஓடுறதுக்கு. இது எல்லாமே வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இனர்ஷி ஆஃப் மோஷன். இது இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம். நீங்க ஓடிட்டு வரீங்க, நல்ல ரொம்ப ஃபாஸ்டா ஓடிட்டு வரீங்க, சடனா உங்களால நிக்க முடியாது. ரெஸ்ட் போர்ஷனுக்கு வர முடியுமா? முடியாது. அன்டில் அதர்ஸ் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்புறமா தான் நிற்பீங்க. ஸோ இதுதான் வந்து இனர்ஷி ஆஃப் மோஷன். நெக்ஸ்ட் வந்து இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன். இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a பாடி டு சேஞ்ச் இட் ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன். ஸோ ஒரு டைரக்ஷன்ல மாற்றும் போது உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ எல்லாமே நம்ம படிக்கிறது எப்படி? ஒன்று ஆப்ஜெக்ட் வச்சு படிக்கிறோம், இல்லை நம்மளை வச்சு படிக்கிறது தான் இது பிசிக்ஸ் ஃபுல்லாகவே. ஸோ இதில் இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன் போது ஒரு காரில் ஸ்பீடாக போயிட்டே இருக்கீங்க, ஒரு யூ டர்ன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பு என்ன ஆகும்? ஒரு பக்கமாக சாய்வீங்க. ஸோ நீங்க வந்து ஒரு கார் ஓடிட்டு தான் இருக்கு, நீங்க அது உள்ள ரெஸ்ட்ல இருக்கீங்க. இருந்தாலும் டைரக்ஷன் மாத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு ஒரு சைடு லீன் ஆகும், ஒரு பக்கமா சாஞ்சு நீங்க பேலன்ஸ் பண்ணி திருப்பி அப்படியே போற மாதிரி இருக்கும் இல்லையா கார்ல. இதுதான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன். நீங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது ரைட் ஹேண்ட் சைடு லீன் ஆவீங்க, ரைட் ஹேண்ட் சைடு யூ டர்ன் எடுக்கும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு லீன் ஆவீங்க. இதுதான் வந்து இனர்ஷி ஆஃப் டைரக்ஷன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இனர்ஷியாவும் இந்த இனர்ஷியா டைப்ஸும் இம்பார்ட்டன்ட் 4 மார்க் கொஸ்டின்ல இருக்கு. ஸோ நீங்க படிக்கும் போதே முதல்ல இனர்ஷியானா என்னன்னு படிச்சுக்கணும், அப்புறம் இனர்ஷியாவுடைய 3 டைப்ஸ் படிச்சுக்கணும். ஈஸியா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன், ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a பாடி டு சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் டைரக்ஷன், இன்னொன்று என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் a பாடி டு சேஞ்ச் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லீனியர் மொமெண்டம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். லீனியர் மொமெண்டத்தை பத்தி படிக்கும் போது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு சின்ன பால் இருக்கு, அதை தள்ளுறதுக்கு நீங்க என்ன ரொம்ப அப்படியே பலத்தை கொண்டு தள்ளணும்னு கிடையாது. ஸ்லோவா தள்ளினாலே போதும். இல்லை ஒரு பெரிய பாறாங்கல் இருக்கு, அதை நகர்த்தணும் அப்படின்னும் போது 2-3 பேர் சேர்ந்து நகர்த்துவீங்க. அப்போ ஃபோர்ஸும் நிறைய அப்ளை பண்ணுவீங்க. இந்த ஃபோர்ஸ் எப்படி நீங்க அப்ளை பண்றீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த லீனியர் மொமெண்டம் இருக்கு. ஸோ இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் மோர் when velocity and mass is more. அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லீனியர் மொமெண்டம் மெஷர்ஸ் த இம்பாக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் ஏ பாடி. அதனால லீனியர் மொமெண்டம்னா என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி. ஸோ மாஸை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்க? எம்னும், வெலாசிட்டிக்கு வந்து வினும் சொல்லலாம். லீனியர் மொமெண்டம் அப்படின்னும் போது அதை வந்து நீங்க எந்த குறியீடால குறிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் பி. ஸோ ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு வி. இதோடைய எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். மாஸுக்கு என்ன வரும்? கேஜி. வெலாசிட்டினா என்னன்னு படிச்சிருக்கீங்க? மீட்டர் பர் செகண்ட். அதால எஸ்ஐ யூனிட் வந்து கேஜி மீட்டர் பர் செகண்ட். இதே சிஜிஎஸ் யூனிட்ல எழுதணும்னா என்ன பண்ணுவீங்க? கேஜிக்கு கிராம் போடுவீங்க, மீட்டருக்கு சென்டிமீட்டர் பர் செகண்ட்னு போடுவீங்க, மீட்டருக்கு பதில் சென்டிமீட்டர் போடுவீங்க. ஸோ சிஜிஎஸ் யூனிட் என்ன? கிராம் சென்டிமீட்டர் பர் செகண்டும், எஸ்ஐ யூனிட் கேஜி மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதே தான் நான் உங்களுக்கு வந்து அந்த
டயக்ராம்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு பால் மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m இருக்கு. அதை நீங்க ஃபோர்ஸ் கொடுத்து நீங்க புல் பண்ணும்போது இட்ஸ் மூவிங் வித் வெலாசிட்டி v அப்படின்னா p is equal to m into v. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எதுக்காக அப்படின்னா ப்ராப்ளம்ஸ்ல எல்லாம் கேட்பாங்க. mனா மாஸ், vனா வெலாசிட்டி ஞாபகம் வச்சுக்கணும். லீனியர் மொமெண்டம் அப்படின்னாலே ஸ்மால் p யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதோட வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, மற்றது எல்லாமே நான் அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் நீங்க நல்லா படிச்சுக்கணும். ஓகே.